ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம தோட்டத்தில் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குன்னே சொல்லலாம். காய் வந்து வச்சுங்க. இது வந்து ஆல்ரெடி நான் முன்னாடி வந்து குச்சி கட்டணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை பாருங்கள். இந்த ஒரே ஒரு கொம்பு தாங்க நட முடிஞ்சி. பட் வந்து ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதனால் இன்றைக்கி போயிட்டு வந்து கட்டலான்னு பார்த்தாங்க. டைமே இல்லைங்க, வேலையே சரியாக போயிடுச்சு. அது அப்படியே நின்றுச்சுங்க. இந்த ப்ரொசீஜர் வந்து ஒரு 2 டேஸில் முடித்தா தாங்க நம்மளுக்கு காய் வரும். பாருங்கள், செடியெல்லாம் மலைக்கு கீழே சாஞ்சிச்சுன்னு சொல்லலாம். அதாவது இந்த இடம் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன இந்த பாத்தின்னு சொல்லுவாங்கல்ல, சின்ன சின்னதாக போடுறதுனால செடி வந்து ஸ்ட்ராங் இல்லை. அதனால் கொஞ்சம் நல்லா கேப் விட்டு நம்ம செடி நட்டாங்கன்னா சூப்பராக தக்காளி செடி வரும்னே சொல்லலாம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாத்தி இருக்குது, அந்த பக்கத்துலேயே கொஞ்சம் பாத்தி இருக்குது. அதனால் கொஞ்சம் கேப் வந்து விடணுங்க செடி நடும்போது. அப்போ தான் தக்காளி செடிக்கு வந்து நல்ல தரம் கிடைக்குன்னு சொல்லலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா செடி சாயாதுன்னே சொல்லலாம். பட் நான் வந்து கொஞ்சமான இடத்துல நட்டுருக்கிறதுனால கொஞ்சம் கேப் வந்து பத்தலை. அதனால் செடி வந்து மலைக்கு கீழே சாய ஆரம்பிச்சிருச்சிங்க. நான் இந்த வீக்கில், அதாவது இந்த 2-3 டேஸில் உங்களுக்கு வந்து குச்சி கட்டிட்டு அது டொயனெல்லாம் கட்டுறதெல்லாம் காமிக்கிறேன். இருங்க, உங்களுக்கு வந்து நான் பிஞ்சி எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்குறேன். இப்போ வந்து பக்கத்துலேயே ஒரு தோட்டம் ஒன்று போட்டிருக்காங்க தக்காளி செடி. பட் வந்து அது மலைக்கு வந்து ஃபுல்லாக அழுகிடுச்சுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட நிறைய பழம் வந்து அழுகிடுச்சுன்னே சொல்லலாங்க. தக்காளி வந்து வேஸ்ட் ஆகி போச்சு பாவம். அதாவது அது குச்சி கட்ட முடியல. பட் வந்து பழுத்த பழமும் அழுகிடுச்சு, ப்ளஸ் காயும் அழுகிடுச்சு. அதை நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கிறேன். இந்த நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம இதுக்கு குச்சி கட்டலாம், கண்டிப்பாக இந்த செடியும் போயிடும். பட் நம்ம பக்கத்து வீட்டில் தான் ஒரு இடத்துல இருக்குது, அதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். எந்த நிலைமையில் இருக்குது பாருங்கள் அந்த தக்காளி செடி. அதாவது இந்த மாதிரி குச்சி கட்டி நம்ம கயிறு கட்டினா மட்டும்தான் நம்ம வந்து தக்காளி வந்து பாதுகாக்கவும் முடியும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாகும். பட் வந்து நம்ம நஷ்டம் இல்லாமல் இருக்கலாம் விவசாயிகள் அப்படின்னே சொல்லலாம். பாருங்கள், இது வந்து இப்போ இது வந்து பூவிலே கட்டியிருக்கணும். பட் வந்து எனக்கு டைமிங் இல்லாததுனால கொஞ்சம் சில வேலைகள் அதிகமாக இருந்துச்சு. பட் இது செய்யவே முடியல. அவரு வயசான தாத்தான்னு சொன்னால எங்கள் மாமனார், அவரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடியலம்மா அப்படின்ட்டாரு. சரி ரெஸ்ட் எடுங்க, கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது இன்னும் ஒரு 2 டேஸில் கட்டினா தான் அந்த செடி வந்து இந்த காயை நம்ம வந்து தரம் வந்து அப்படியே இருக்குன்னே சொல்லலாம். கரெக்டாக அழுகாமல் தக்காளி பழத்தை வந்து நம்ம அப்படியே வந்து விற்க முடியும். ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். நம்ம விவசாயம் வந்து நஷ்டத்துக்கு போகாத மாதிரி நம்ம பார்த்துக்கணுங்க. விவசாயம் பண்ணுறது பெருசு இல்லைங்க, அதை வந்து எப்படி பராமரிக்கணுன்றதையும் குச்சி கட்டி நம்ம கயிறு கட்டி அட்லீஸ்ட் 10 ரூபா விற்றா கூட நம்மளுக்கு லாபம் தாங்க. தக்காளி பொறுத்த வரைக்கும் நஷ்டம் ஆகிறதில்ல. பட் இந்த மாதிரி மலையில் வந்து நம்ம விடும்போது நிறைய பழம் வந்து அழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நஷ்டத்துக்கு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதாவது தக்காளி பொறுத்த வரைக்கும் நம்ம 1 கிலோ வந்து 10 ரூபா விற்றா கூட நமக்கு வந்து போதுமான செலவு, ப்ளஸ் இந்த உரம் யூரியா இந்த மாதிரி செலவெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் அந்த தக்காளி பழம் விற்கிறது மூலமாகவே. அதனால் விவசாயிகள் வந்து நஷ்டம்னு சொல்ல முடியாது. இருந்தாலுமே நம்ம கரெக்டாக நம்மளுடைய ப்ரொசீஜர், அதாவது நம்ம வேலைகள்லாம் அந்த விவசாயத்தில் கரெக்டாக செய்யணுன்னே சொல்லலாம். இந்த செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு உரம் மட்டும் தான் போட்டேங்க, கலப்பு உரம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒயிட் உரம் கொஞ்சம் போடணும். ப்ளஸ் மருந்தே அடிக்கலைங்க, நான் வாங்கிட்டு வந்து வச்சேன் தண்ணி மருந்து. அதாவது அவர் சொன்னாங்க வாட்டர் கேனில் கலந்து அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் எதுவுமே அடிக்கலை. அப்பயும் பாருங்கள் நம்ம செடி சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் எத்தனை பூ இருக்குது பாருங்கள். இதில் பூக்கள் வந்து நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். இங்கே வந்து பாருங்கள் காயும் வச்சாச்சு. இந்த காயெல்லாம் நான் விழுந்துரும்னு நினச்சேன். பட் வந்து நமக்கு வந்து வந்துடுச்சு, கரெக்டாக வந்துடுச்சு. அப்பயும் பாருங்கள் இங்கே ஒரு செடி வந்து வாடிடுச்சு. இது வந்து வராது, இது வந்து பிடிங்கிடலாம், வேஸ்ட்டு தான், பூச்சி அடிச்சிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நிறைய பிஞ்சு இருக்குது பாருங்கள்.
இதெல்லாம் இதெல்லாம் காய் வைக்கும், பிஞ்சு வைக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பூ இருக்குது. பட் இதில் வந்து காய்ங்க இதில் எத்தனை காய் இருக்குது பார்த்திங்கன்னா 5. இப்போ இங்கே பாருங்கள், இங்கேயும் இருக்குது, நிறையவே இருக்குன்னே சொல்லலாம். என்ன தெரியலைங்க, டயர்டாக இருக்குது. பட் வந்து நம்ம இந்த செடியை வந்து பரவாயில்ல, ஓகே. கிட்டத்தட்ட இது 1.5 மாதத்துக்குலாம் நம்ம காய் பிஞ்சு பூ எல்லாமே வந்துருச்சுன்னே சொல்லலாம். இதுக்கு அறுவடையே 3 மாதத்துக்கு முடிஞ்சதுனாங்க. நான் வந்து கொஞ்சம் டைமிங் அதிகமாக சொல்லிட்டேன் தோட்டம் கொத்தும்போது. பட் அப்படியெல்லாம் இல்லைங்க. நான் விசாரிச்சது வந்து அந்த டேட்லேருந்து எடுத்து பார்த்தா கரெக்டாக 1 மந்த்துக்குள்ளேயே நம்ம செடி நல்லா வளர்ந்துருது. 1.25 மந்த்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சிருது. இப்போ 2 மாதத்தில் நம்மளுக்கு காயை வச்சிருச்சுன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 மாதத்துல நம்ம அறுவடையே முடிச்சிடலாம். அதாவது நம்ம டைமிங்குக்கான நேரத்துக்கான தக்காளி செடி வந்து நடணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு லாபத்தை வந்து சம்பாதிக்க முடியும்னே சொல்லலாம். இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் சில விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பா வயசில் இருக்கிற விவசாயிகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க நாட்டில். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்க கரெக்டான ஸ்டேஜில் போட்டாலே அவங்களுக்கான லாபம் வந்து வருதா இல்லைன்னே சொல்ல முடியாதுங்க. அந்தளவுக்கு பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க விவசாயிகள். அவங்களுக்கு லாபம் வருதான்னு சொல்ல முடியாது. நம்ம கரெக்டான தரத்தில், கரெக்டான டைமிங்கில், கரெக்டான என்ன சொல்கிறது, முன்னெச்சரிக்கையோடு நம்ம அந்த விவசாயத்தை வந்து செயல்படும்போது தாங்க நமக்கு வந்து லாபம் வந்து ஈட்ட முடியும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வெற்றியடைய முடியும்னு சொல்லலாம். சில விவசாயிகள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் ஃபீல் பண்ண தேவையில்லைங்க. நம்மளுடைய முயற்சியை நம்ம எஃபெக்ட் போட்டுகிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நமக்கான வருமானம் வந்து கிடைக்குன்னே சொல்லலாம். ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒரு டைம் நம்ம மிஸ் ஆகினாலும் இன்னொரு டைம் நமக்கு வந்துடும். அதனால் ஒரு பாட்டாக நம்ம தக்காளி செடி வந்து நடும்போது தாங்க நமக்கு வந்து லாபமே வரும்னு சொல்லலாம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 6:30 ஆகுதுங்க, டைமிங் ஆகுது. அதனால தான் கேமரா வந்து கொஞ்சம் இதாக தெரியுதுங்க. பாருங்கள், ஈவினிங் ஆயிடுச்சு பாருங்கள். அதனால தான் கொஞ்சம் இதாக தெரியல, கொஞ்சம் இருட்டாக தெரியுதுங்க. பட் வந்து நமக்கு வந்து இந்த குச்சி கட்டுறது பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். பட் என்னால் ஒண்டியே வந்து அதாவது ஒருத்தரால் நம்மளால் இது குச்சி கட்ட முடியாது. கம்பல்சரி நம்ம கூட வந்து ஒருத்தர் வேணும், நம்ம ஹெல்ப்புக்கு வந்து நம்ம வேணும். அவருக்கு வந்து உடம்பு சரியாத, அதாவது அவர் தாத்தாவுக்கு வந்து உடம்பு சரியாதனால நான் கட்ட முடியல. அவருக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கட்டிக்கலான்னு பார்த்தோம். அதுக்குள்ளே இந்த 2 டேஸாக மழை வந்துச்சு இல்லைங்களா, பயங்கரமாக காயை வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்க, இதையும் நம்ம விடக்கூடாது. பட் இனிமேலுக்கும் நம்ம வந்து குச்சி கட்டி டொயின் போட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த வீடியோ நான் இன்னும் 2 டேஸில் நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து முன்னாடி அந்த தக்காளி பழம்லாம் ரொம்ப பழுத்து இதாகிடுச்சின்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த இது காமிக்கிறேன். பட் வந்து இந்த இதில் காமிக்க முடியாது. ஈவினிங் ஆயிடுச்சு, அதாவது 6:30 மேலே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். 6:40 ஆகுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு நாளைக்கு வந்து அதை வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.